கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்ட லஞ்ச ஒழிப்புத் துறையினர் அங்கிருந்த 1 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். சார்பதிவாளர் பொறுப்பு வகித்து வரும் ரூபனா தனக்கும் கைப்பற்றப்பட்ட பணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தெரிவித்ததை தொடர்ந்து துறை ரீதியான நடவடிக்கைக்கு லஞ்ச ஒழிப்புத் துறையினர் பரிந்துரைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரத்தில் நிலத்தை இழந்து கொடுப்பதற்காக 4500 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக நில அளவைய ராமமூர்த்தி மற்றும் இடைத்தரகர் சரத்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். காரணையை சேர்ந்த சுரேஷ் என்பவர் அளித்த புகாரை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் கொடுத்த ரசாயனம் தடவிய பணத்தை சுரேஷிடமிருந்து இடைத்தரகர் சரத்குமார் பெற்று அதை நில அளவையரிடம் கொடுத்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த போலீசார் இருவரையும் கைது செய்தனர். தாமிரபரணி ஆற்றில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட தடுப்பணையான ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் உள்ள 2 ஷட்டர்களின் 7 இடங்களில் ஓட்டை விழுந்துள்ளதால் வினாடிக்கு பல ஆயிரம் கனஅடி நீர் வீணாகி கடலுக்கு செல்கிறது. பழுதடைந்த ஷட்டரை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நடிகர் விஜய் துவங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடத்துவதற்கு கட்சியின் சார்பில் காவல்துறையிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திருமால் ஆய்வு செய்தபோது கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உடனிருந்தார். முன்னதாக பேட்டியளித்த புசி ஆனந்த் மாநாடு நடத்துவதற்கான தேதியை கட்சித் தலைவர் விஜய் முறைப்படி அறிவிப்பார் என கூறினார். கோயம்புத்தூரில் தனியார் உணவகம் நடத்திய பிரியாணி சாப்பிடும் போட்டியில் வெற்றி பெற்ற கூலி தொழிலாளிக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. அரை மணி நேரத்தில் 6 பிளேட் பிரியாணி சாப்பிட்டால் 1 லட்சம் ரூபாயும், 5 பிளேட் பிரியாணி சாப்பிட்டால் 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இப்போட்டியில் ஏராளமான உணவு பிரியர்கள் பங்கேற்றனர். நிர்ணயிக்கப்பட்ட 6 பிளேட் பிரியாணியை யாரும் சாப்பிடவில்லை என்பதால் போட்டியில் அதிகமாக உட்கொண்டவர்கள் வரிசைப்படுத்தி பரிசு வழங்கப்பட்டது. 3 பிளேட் சாப்பிட்ட சதீஷ் என்ற கூலி தொழிலாளி 1 லட்சம் ரூபாய் பரிசை தட்டிச் சென்றார். பொன் மாணிக்கவேலை கைது செய்து விசாரித்தால்தான் சிலை கடத்தல் தொடர்பான உண்மைகள் வெளிவரும் என கூறி அவருக்கு முன்ஜாமீன் வழங்க சிபிஐ எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த பொன் மாணிக்கவேல் அப்போது டிஎஸ்பியாக பணியாற்றிய தன் மீது பொய் வழக்கு பதிவு செய்ததாக கூறி காதர் பாஷா தொடர்ந்த வழக்கில் உரிய விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் பொன் மாணிக்கவேல் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்த நிலையில் முன்ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வந்தது. பொன் மாணிக்கவேலை காவலில் எடுத்து விசாரித்தால்தான் கடத்தல் நபர் சுபாஷ் கபூருக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு குறித்து தெரிய வரும் எனவும் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கினால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படும் என சிபிஐ தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொன் மாணிக்கவேல் தரப்பினர் டிஐஜி ரேங்க் அலுவலர் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதாகவும், ஆனால் காவல் கண்காணிப்பாளர் வழக்கு பதிவு செய்தது ஏற்கத்தக்கது அல்ல எனவும் வாதிட்டனர். இதனையடுத்து வழக்கை நாளைக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்று கச்சத்தீவு அருகே நடுக்கடலில் படகு மூழ்கிய விபத்தில் மாயமான 4 மீனவர்களில் டெல்வின்ராஜ், சுரேஷ் ஆகியோரை இலங்கை கடற்படையினர் உயிருடன் மீட்ட நிலையில் எமிரேட் என்பவரை சடலமாக மீட்டுள்ளதாக மீன்வளத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீரில் மூழ்கிய வெள்ளைச்சாமி என்பவரின் கதி என்னவென்று தெரியாததால் அவரை இந்திய கடற்படை மற்றும் தமிழக மீன்வளத்துறையினர் தேடி வருகின்றனர். உயிருடன் மீட்கப்பட்ட 2 மீனவர்கள் இன்று தமிழகம் வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை துடியலூர் அடுத்த வடவள்ளி பன்னிமடை சாலையில் குட்டிகளுடன் யானை கூட்டம் ஒன்று சாலையை கடந்து சென்றது. அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் அதற்கு வழிவிட்டு நின்று யானைகள் செல்லும் காட்சியை பார்த்தபடி நின்றிருந்தனர். அதில் சிலர் செல்போனில் பதிவு செய்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளன. இலங்கை யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் வருடாந்திர மகோற்சவத்தின் 21ஆம் நாள் திருவிழாவான கைலாச வாகன உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாலையில் நடைபெற்ற வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் எழுந்தருளிய கைலாச வாகன உற்சவம், வீதி உலா மற்றும் வெளி வீதியுலாவும் வந்து பக்தர்களுக்கு கந்தன் காட்சி அளித்தார்.
சென்னையை அடுத்த திருமுல்லை வாயிலில் நகைக்கடை ஒன்றில் நடந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக போலீசார் துப்பு துலக்கிய போது கடை உரிமையாளரே கொள்ளையை அரங்கேற்றியது தெரியவந்துள்ளது. கடந்த 15ஆம் தேதி தான் நடத்தி வரும் நகைக்கடைக்கு முகக்கவசம் அணிந்து வந்த 2 மர்ம நபர்கள் தன்னை தாக்கிவிட்டு 50 சவரன் நகைகளை திருடிச் சென்றதாக ரமேஷ்குமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் திருட்டில் ஈடுபட்ட ஹரிசத் குமாரையும் சுரேந்தர் சிங்கையும் ராஜஸ்தானில் வைத்து போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் விசாரித்த போது கடை உரிமையாளர் ரமேஷ்குமார் கடனில் சிக்கியதால் அவர்களை வைத்து இந்த கொள்ளை நாடகத்தை அரங்கேற்றியதும் இதற்காக போலி நகைகளை பயன்படுத்தியதும் தெரியவந்தது. இதனால் மூவரையும் போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் காவல் நிலையம் அருகே கேரள மாநிலத்திற்கு இறைச்சிக்காக விதியை மீறி 40க்கும் மேற்பட்ட மாடுகளை ஏற்றிச் செல்வதாக லாரி ஒன்றை இந்து அமைப்பினர் வழிமறித்து நிறுத்தி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தகவல் அளித்தும் காலதாமதமாக வந்ததாக காவல்துறையினருடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இன்ன வரைக்கும் போலீஸ் இப்போ தான் இங்கே வந்து 1 மணி நேரம் ஆச்சு சார் இருக்கட்டும் சார். ஒரு மேடம் உள்ள உட்காந்துருக்காங்க. ஜஸ்ட் என்னன்னு கேட்கலாமா இல்லையா? என்னன்னு கூட கேட்கலாமா இல்லையா? என்ன எதுவும் பண்ண வேண்டாம் என்னன்னு ஒரு வார்த்தை ஸ்டேஷன் வாசல வேற எல்லாம் விட்டுவாங்களா?